ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து see you tomorrow அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு see you tomorrow அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இனிய வார இறுதியாய் அமையட்டும். அதுக்கு வந்து ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். அதாவது வீக் டேஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எதை சொல்லுவோன்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வர நாள். அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து வீக் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே சாட்டர்டே சண்டே, அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் அப்படின்னு ஏன் சொல்லுவோன்னா, நம்ம வந்து சாட்டர்டே சண்டே லீவில் இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் அப்படின்னா இந்த வார இறுதி இனியதாக அமையட்டும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க, நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு கேட்கணும். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். அடுத்தது வந்து எனக்கு இது புரியலை, தயவுசெய்து இதை விளக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னா எனக்கு இது புரியவில்லை, எனக்கு இது புரியலை அப்படின்னு அர்த்தம். கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னா தயவுசெய்து இதை விளக்க முடியுமா, விளக்கி சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட். அடுத்தது வந்து நான் பிஸியாக இருந்தேன், அதுக்கு வந்து ஐ பீன் பிஸி அப்படின்னு சொல்லணும். ஐ பீன் பிஸி. ஓகேங்களா? அடுத்தது வந்து நேற்று நீ எங்கே இருந்த, நேற்று நீ எங்கே இருந்த அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு வந்து வேர் வேர் யூ எஸ்டர்டே அப்படின்னு கேட்கணும். வேர் வேர் யூ எஸ்டர்டே. ஓகேங்களா? அடுத்தது வந்து அவள் உன்னை தேடிட்டுருக்கா, அவள் உன்னை தேடிக்கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். ஷீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் யூ. அடுத்தது வந்து அவள் கொடூரமானவள், அதுக்கு வந்து ஷீஸ் க்ரூவல் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்கன்னா க்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னால் அவரை பொறுத்து கொள்ள முடியவில்லை, என்னால் அவரை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் டாலரேட் ஹிம் அப்படின்னு சொல்லணும். என்னால் அவரை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் டாலரேட் ஹிம். டாலரேட்னா பொறுத்து கொள்வது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்லணும். நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து பேரம் பேசிக்கொண்டே இருக்கிறாள். பேரம் பேசுகிறது வந்து இங்கிலீஷில் வந்து பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் பேரம் பேசிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ கீப்ஸ் பார்கெனிங் அப்படின்னு சொல்லணும். ஷீ கீப்ஸ் பார்கெனிங். அடுத்தது வந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், அதுக்கு வந்து ஹீ கீப்ஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஹீ கீப்ஸ் டாக்கிங். அடுத்தது வந்து நான் களைத்து விட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படின்னா, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாக எப்போ முடியலப்பா தூங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும்ல, உடம்பு வந்து சுத்தமாக டயர்டாயிடும். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் எக்ஸாஸ்டட்னா நான் களைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து எனக்கு சலிப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல எனக்கு போர் அடிக்குது, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இங்கிலீஷில் ஐ எம் போர்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் போர்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.